நம்மளை ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்க முடியாமல் பண்ணுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம ஜாகிரதையாக இருக்கணும். 2 சின்ன பசங்க அண்ணன் தம்பி ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவங்க வீட்டு வாசலில் காத்தாடி விட்டு பட்டம் விட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அண்ணனுக்கு 15 வயசு, ஆனால் பெரிய 20 வயசு மாதிரி இருப்பான், ரொம்ப ஹைட்டாக வெயிட்டாக குண்டா. தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 வயசு, ஆனால் 10 வயசு மாதிரி இருக்காது, ரொம்ப நோஞ்சா மாதிரி இருப்பான். பட்டம் விட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பட்டம் அருந்து பறக்கும். அந்த பட்டத்தை பிடிக்கிறதுக்கு 2 பேரும் ஓடி போவாங்க. அது பாட்டுக்கு போய் ஒரு 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 ஆளில்லாத ஒரு இடத்துல ஒரு கிணறு, அந்த கிணத்துல அந்த பட்டம் விழுந்துடும். அந்த பட்டத்தை பிடிக்கிறதுக்கு அண்ணங்காரன் குதிப்பான், அந்த கிணத்துக்குள்ளே விழுந்துருவான். கிணத்துக்குள்ளே விழுந்த உடனே அந்த அண்ணங்காரன் கத்துறான், டே தம்பி யாராவது இருந்தால் கூப்பிடுறா, என்னை காப்பாத்துறான்னு. தம்பிக்காரன் வந்து நோஞ்சா மாதிரி நின்றுக்கிட்டு சுற்றி பார்க்குறான், யாருமே இருக்க மாட்டாங்க. எப்படி அண்ணனை காப்பாற்றி ஆகணுமே. உடனே பக்கத்தில் ஒரு பக்கெட்டு கயிறு இருந்திருக்கு. அந்த தம்பி வந்து யாருமே இல்லை அப்படின்ன உடனே விடலை. சரி எப்படி அண்ணனை காப்பாற்றிடுறோன்னு அந்த பக்கெட்டை கிணத்துக்குள்ளே விட்டு, அண்ணா நீ பிடிச்சிக்கோ நான் இழுத்து உன்னை காப்பாற்றிடுறேன்னு அந்த பையன் நோஞ்ச மாதிரி இருக்கிற அந்த சின்ன பையன் அவ்வளோ ஹைட்டாக வெயிட்டாக இருக்கிற அந்த அண்ணனை இழுத்து காப்பாற்றிடுறான். 2 பேரும் அவங்க ஊருக்கு வந்து சொல்கிறாங்க நடந்த சம்பவத்தை. எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க, எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க, பொய் சொல்கிறேன்றாங்க எல்லாரும். ஆனால் அந்த அந்த ஊரில் ஒரு பெரியவர் மட்டும் மரத்தடியில் உட்காந்துருக்காரு. அந்த அண்ணனின் தம்பியும் கூப்பிட்டு பாராட்டுகள் சொல்லி, முக்கியமாக அந்த தம்பியை கூப்பிட்டு பாராட்டுறேன், வெரி குட், நீ சூப்பரான ஒரு வேலை செஞ்சுருக்க, யாரும் செய்ய முடியாத வேலை செஞ்சுருக்கேன்னு பாராட்டுறதை இந்த ஊர் மக்கள் பார்க்குறாங்க. என்னடா இந்த பசங்க வந்து கதை விடுறானுங்க, பொய் சொல்கிறாங்க, இதை வேற இந்த பெரியவர் பாராட்டுறாங்களேன்னு அந்த ஊருக்காரங்களாம் வந்து, ஏன் பெரியவரே பாராட்டுறீங்க, அவன் கதை விடுறாங்க, இது முடியுமா, அந்த பக்கெட்டை கூட தூக்க முடியாது இந்த பையனால், இவன் எப்படி அண்ணனை காப்பாற்றிருப்பான் அப்படின்னு கேட்கறதுக்கு அந்த பெரியவர் சொல்கிறார், இல்லை அந்த இடம் எனக்கு தெரியும், அந்த கிணறும் எனக்கு தெரியும், அந்த இடத்துல ஆள் நடமாட்டமே இருக்காது அதுவும் எனக்கு தெரியும், இந்த பையன் விழுந்திருப்பான், தம்பிக்காரன் காப்பாற்றிருப்பான், ஏன் உறுதியாக அப்படி காப்பாற்றிருப்பாங்கன்னு சொல்கிறீங்கன்னு அந்த ஊருக்காரங்க பெரியவரை பாட்டு கேட்டதுக்கு அந்த பெரியவர் பதில் சொல்கிறாரு, காரணம் அங்கே யாராவது இருந்திருந்தா இந்த தம்பி பண்ண முயற்சியை பார்த்து, டே உன்னால் முடியாதுடான்னு சொல்லியிருப்பாங்க. உன்னால் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு அங்கே யாருமே இல்லாததுனால அந்த தம்பியால் முடிஞ்சது. சப்போஸ் முடியாதுன்னு சொல்லியிருந்தா அந்த சின்ன பையனால் முடியாமல் போயிருக்கும். அதுதான் இன்னைக்கு இந்த மண்ணில் நடக்குது, இந்த உலகத்தில் நடக்குது. எல்லாரும் சுற்றி முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்கிறதுனால நிறைய பேரால் முடியாமல் போகுது. ஸோ என்னுடைய அட்வைஸு, காதை மூடிக்கோங்க. உலகம் என்ன சொல்லுதோ அதை பற்றி கவலைப்படாதீங்க. உலகம் முடியாதுன்னு தான் சொல்லும், நீங்கள் உங்களை நம்புங்க. என்னால் முடியும், ஐ வில் டூ இட், நான் சாதிக்க பிறந்தவன், ஜெயிக்க பிறந்தவன், சாதிப்பேன் ஜெயிப்பேன்ற எண்ணம், தன்னம்பிக்கையை நீங்கள் வளர்த்துக்கோங்க. அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன்.